Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவனிலும் உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன். பிரைஸ் ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உங்கள் நடுவில் எப்படி இருக்கிறாரா? பெரியவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த பெரிய தேவனை ஆராதிக்கும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் யாவரும் தேவனாலே பெரியவர்களாய் மாற்றப்படுவோம். உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போக வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அந்த இருதயத்தை என்ன பண்ணுமா? ஒடுக்கும். ஆனா நல்ல வார்த்தையோ என்ன பண்ணுமா? மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் என்று சொன்னா என்னது? நல்ல வார்த்தைகள் என்று சொன்னா நம்ம உடைஞ்சு போய் இருக்கிற நேரத்துல, தவண்டு போய் இருக்கிற நேரத்துல நம்மளை தூக்கி நிறுத்தும்படியா, நம்மளை தூக்கி பிடிக்கும்படியான ஒரு வார்த்தை நமக்கு ஆதரவா, நமக்கு சாதகமா வருகிறது நல்ல வார்த்தை. அல்லேலூயா. ஆனா அந்த நல்ல வார்த்தைங்கிறத நம்ம எப்போ எதிர்பார்க்கணும் அப்படின்னா, சொல்லப்பட்ட மாதிரி நம்ம உடைஞ்சு போன நேரத்துல, நமக்கு தேவைப்படுகிற நேரத்துல தான் அது என்ன பண்ணும்? நம்மளை உயர்த்தி வைக்கும். நம்மளுக்கு அது ஆறுதலா இருக்கும், நமக்கு அது மேன்மையா இருக்கும். தேவைப்படாத நேரத்துல நல்ல வார்த்தையா இருந்தா கூட அது கண்டுகொள்ளப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நல்ல வார்த்தை என்று சொல்லும் பொழுது நம்மளாம் எதை சொல்லுவோம்? இப்ப இருக்கிற கால சூழ்நிலைகளுக்கு நல்ல வார்த்தைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நினைப்போம், ஒருவேளை அவர்கள் நினைச்சிருக்கலாம், நல்ல வார்த்தைகள் என்று சொல்ல இது எலெக்ஷன் டைம், அதனால எல்லாருமே இப்ப என்ன பண்ணுவாங்க? நிறைய அறிக்கைகளை நல்ல வார்த்தைகளை நமக்கு சொல்லுவாங்க. இதை செய்யறோம், அதை பண்ணுகிறோம், அது உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சொல்லும் பொழுது இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா, சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும். ஆனா எப்போ அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது செயல்முறைகள்ல வருதோ அன்னைக்குதான் அது நமக்கு உண்மையான திருப்தியான சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துல ஏற்பட்ட காரியங்களை நம்ம சிந்திக்க கூட மாட்டோம், கேட்க கூட மாட்டோம். ஏன்னா நமக்கு முன்னாடியே ஒரு மனம் செட் ஆயிடும். இப்படி இருந்தாலும் சொல்றத செய்ய போறது இல்லை, அப்படி செஞ்சாலும் ஒழுங்கா செய்ய போறது இல்லை, இப்படி பலவிதமான எண்ணங்கள் முன்னாடியே செட் ஆகிறதுனால நம்ம அதை குறித்து அவ்வளவு யோசிக்க மாட்டோம். ஆனால் இங்க சொல்லப்படுகிற அந்த நல்ல வார்த்தை என்பது இந்த மனுஷங்க சொல்லக்கூடிய இந்த அறிக்கைகளை போல அல்ல, மனுஷங்கள் கொடுக்கிற ஒரு ஆதரவு போல அல்ல, மனுஷனால உண்டாக்கப்படுகிற ஒரு ஆறுதலான வார்த்தைகளை போல அல்ல. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த நல்ல வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நல்ல வார்த்தை என்ன வார்த்தைன்னா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தைகள் என்பது இன்னொரு மனுஷனுடைய நிலைமைகளுக்கு ஏற்பதான் சொல்லப்படும்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், ஆனா நமக்கு ஆறுதல் படுத்துகிறவங்க, நம்மளை ஆறுதல் படுத்த பயன்படுத்துகிற வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் இருக்கிற கவலைகள் நீங்கும்படியாய், இந்த ஆத்துமா ஒடுங்கி போகாதபடிக்கு, இந்த ஆத்துமா நொறுங்கி போகாதபடிக்கு, இந்த ஆத்துமாவை சீர்படுத்தி, அதை ஸ்திரப்படுத்தி, அதை பக்குவப்படுத்தி, அது சோர்ந்து போகாதபடி, அது துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடி அது நிலைநிறுத்தப்பட வேண்டும், அது ஆறுதல் அடைய வேண்டும், அது ஆற்றல் அடைய வேண்டும், அது புதிய காரியத்தை நோக்கி அது பயணிக்க வேண்டும், அது சோர்ந்து போகாமல் தைரியத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அது ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தைகள் என்பது சில சமயம் துக்கத்துல ஆறுதல் படுத்துகிறதா இல்லாமல் இருக்கிற துக்கத்திலேயே இன்னும் அதிகமான நம்மள துக்கத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக
கை அடிப்பட்ட ஒருத்தரை பார்க்க போயிருந்தோம். கூட நண்பர்களுமாய் நாங்களுமா போயிருந்தோம். இப்போ பார்க்கும் பொழுது அவர்கிட்ட கேட்டோம், எப்படி ஆச்சு, வலிகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஆமா ரொம்ப வலி. சரி, எப்படி இப்போ ஆபீஸ்ல வந்தீங்க? இங்க பாருங்க, நான் ஆபீஸ்ல இருந்தா இந்த வலி மட்டும் தான் எனக்கு தெரியும். இதே நான் வீட்டுல இருந்தா வலி மட்டும் தான் தெரியும். ஆபீஸ்க்குள்ள வந்துட்டா இப்போ நீங்க எல்லாம் வந்து பேசும்பொழுது கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் ஆகும். எனக்கு அந்த பெயின் தெரியாது. இந்த வலி தெரியாம இருக்கிறதுனா அது உங்க கூட வந்தா நல்லா இருக்கும். நாங்கள் பேசிக்கிட்டே கொஞ்சம் விளையாடிக்கிட்டே சில நாள் பேசுவோம், நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அதனால அவர் அப்படி சொன்னார், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். வழியை கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணேன், மறந்தவங்களோட கூட பேசிட்டு இருக்கேன். பாருங்க, நீங்க என்ன விசாரிக்கிறதுலாம் வந்திருக்கிறீங்க. சும்மா அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிடும். வீட்டில் இருந்தா இதையே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வழி எனக்கு இங்கே வந்தா போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் சந்தோஷப்பட்டு கூட அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் பேசி முடிச்சுட்டு அவரோட முகத்துல ஒரு நல்ல புன்சிரிப்பு இருந்தது. நல்ல ஒரு சந்தோஷத்தோடு கூட இருந்தாரு. ஆனா அந்த புன்சிரிப்பு போகும்பொழுது புண்படுற மாதிரி ஒருத்தர் பேசிட்டான். அது என்னன்னா, போகிற நேரத்துல சொல்லிட்டா, கை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க, சொல்றதுக்கு சரிப்பான்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டுக்கு இப்படிதான் அடிபட்டுச்சு. இதே மாதிரிதான் அவனும் ஆபீஸ்க்கு வந்தான். ஆனா அப்ப என்ன பண்ணிட்டான், தெரியாம அவனை ஒருத்தன் இடிச்சுட்டான். அப்போ மொத்தல உடஞ்ச கையை விட அவன் இடிச்சதுக்கு அப்புறம் கையே பயங்கரமா உடஞ்சி போச்சு. அதனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டான். புன்சிரிப்போட இருந்த முகமே மாறி போச்சு. அவர் சொல்லிட்டாரு, இப்ப நான் உஷாரா இருந்தா கூட என்ன சுத்தி இருக்கிறவங்க உஷாரா இருக்கணும்ன்றதுக்காக நீ என்ன பயமுறுத்திட்டு போறியா, ஆறுதல் படுத்திட்டு போறியான்னு கூட எனக்கு தெரியலையப்பா அப்படிதான் சொன்னாரு. என்ன பாரு, பயமுறுத்தாதப்பா, இவ்வளவு நல்லா சந்தோஷமா இருந்தேன், திடீர்னு இதை விட உடஞ்சிருன்னு சொல்லி பயமுறுத்திட்டு போறிய. அப்ப அவன் சொல்றான், இல்லச்சி நான் சொல்றத நல்லா கேளுங்களேன், இந்த மாதிரிதான் போச்சுன்னு உக்காந்தான். கிளம்புறத திரும்ப உக்காந்தான். விசாரிக்கிறதுக்கு எடுத்தது 5 நிமிஷம். ஆனா இதை பேசுறதுக்கு எடுத்தது 10 நிமிஷம் 12 நிமிஷம் வரைக்கும் பேசினா. கடைசியில சிந்திட்டே இருந்தோட முகமே மாறி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டா பேசி, ஒரு பக்கம் ஆறுதலும் கொடுத்துல, இன்னொரு பக்கமும் பயமும் கொடுத்துட்டான். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நம்ம இருதயத்துல என்ன மாதிரியான சிந்தனையோடு கூட நம்ம இருக்கோம், என்ன கவலையில நம்ம இருக்கோம், எந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகளை நம்ம எதிர்பார்க்கிறோம்ங்கிறது சில நேரத்தில் நமக்கே தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் நமக்கே தெரிஞ்சுட்டா இந்த வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி நாமளே கன்வின்ஸ் பண்ணிப்போம். ஆனா சில சமயம் எதிர்பார்ப்போம், என்னுடைய நிலைமை இன்னைக்கு யாருக்கு தெரியும், என் சூழ்நிலைகள் யாருக்கு புரியும், எனக்கு உள்ள இருக்கிற இந்த கவலைகளை யார் இப்ப அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும் பொழுது அந்த நிலைமையை நன்றாய் புரிந்து அவனுக்குள்ள இருக்கிற அந்த கவலை அவனை ஒடுக்காதபடி, அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாரம் அவனை அமிழ்த்தாதபடி ஒரு நல்ல ஒரு வார்த்தை அவனை இனிமையாக மாற்றும், அவனை ஆறுதல் படுத்தும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. எனவேதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை என்ன பண்ணுமா, அதை ஒடுக்கும். ஆனா நல்ல வார்த்தையை என்ன பண்ணுமா, அதை மகிழ்ச்சியாக. அந்த கவலை என்பது எப்படி வேணாலும் வரலாம், எதை குறித்து வேணாலும் வரலாம். எதிர்காலத்தை குறித்த கவலையாக இருக்கலாம், அல்லது பயமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற திட்டத்தை நினைச்சு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும், ஒரு கவலைகள் வர ஆரம்பிக்கும். இரவும் பகலும் அதையே சிந்தித்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, மெயினா நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன, அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வழிகள் நமக்கு தெரியாத பட்சத்துல இந்த காலங்களோ இந்த சூழ்நிலைகளோ எப்பொழுது நமக்கு சாதகமாய் மாறுமோ மாறாதோ என்று புரிந்து கொள்ளாது இருக்கிற அந்த பட்சத்துல நமக்கு ஒரு பெரிய பாரமாக அது மாறிடும். அப்பேற்பட்ட பாரங்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த இருதயமானது சோர்ந்து போக ஆரம்பிக்கும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருதயம் சோர்ந்து போக கூடாதுன்னு சொன்னா இந்த சாலமன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், என் மகனே உன் இருதயத்துல என் கட்டளைகளை காத்து நட. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒரு நல்ல ஒரு வார்த்தை அந்த இருதயத்துக்குள்ள இருக்கும்னு சொன்னா, அந்த இருதயம் அந்த நல்ல வார்த்தைகளை கேட்கும்னு சொன்னா, ஆண்டவர் அந்த கவலைகளை மகிழ்ச்சியாக அந்த வார்த்தையின் மூலம் மாற்ற ஒரு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு வார்த்தை தான் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. நல்ல ஒரு வார்த்தை தான் அதை மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொண்டு வருகிறது. அப்ப நல்ல கர்த்தருடைய ஒரு வார்த்தை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறது. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார்.
இந்த வார்த்தையினாலே தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேற்ற விரும்புகிறார். இந்த வார்த்தையினாலே சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சத்துவத்தை பலத்தை பெருக பண்ண விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி கொடுக்க விரும்புகிறார்? ஆண்டவர் அதை யார் மூலமாய் கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 3:11 வாசித்து பாருங்க. பாருங்க, பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியா 3:15, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வார்த்தை என்பதை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை யார் மூலமாக கொடுக்க விரும்புகிறார்னு சொன்னா, அவரால் உண்டு பண்ணப்பட்ட, அவரால் அழைக்கப்பட்ட, அவருடைய தெய்வீக திட்டத்திற்கு ஏற்று அதை ஏற்று கீழ்படிந்து கொண்டிருக்கிற அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற என்ன பண்றாராம், மேய்ப்பர்களை கொடுக்கிறார். அந்த மேய்ப்பர்கள் மூலமாக அவர்களை சகல விதமான அறிவோடும் புத்தியோடும் கர்த்தர் மேய்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்ததற்கான நோக்கம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களாக மட்டும்தான் கொடுக்க முடியும். நல்ல வார்த்தை ஒரு மனுஷனை மகிழ்ச்சியாக பார்த்துட்டோம். ஆனா அந்த நல்ல வார்த்தையை யாரால கொடுக்க முடியும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன் இதை அழுத்தம் திருத்தமா சொல்லுகிறோம்னு சொன்னா, இன்னைக்கு மனுஷன் அவனுடைய ஆறுதலுக்காக, அவனுடைய துக்கங்களிலிருந்து மாறுபடுவதற்காக அவன் எதையோ தேடி போகிறான். யார் யாருடைய வார்த்தைக்காகவோ என்ன பண்றான், அவன் காத்துக்கிட்டு கிடக்கிறான். யாராகிலும் பேச வேண்டும், யாராகிலும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், யாராகிலும் அவனுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் இருதயத்தில் உண்டாகிற கவலைகளுக்காக மனுஷனுக்கு யாரையோ தேடி போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக இடங்களில் சில இடங்களை குறித்து வைத்துக் கொண்டு அந்த இடத்தை தேடி போறாங்க. சில நபர்களை குறித்து வைத்து விட்டு அந்த நபரை தேடி போறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற நல்ல மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவங்க உங்களை என்ன பண்ணுவாங்க, புத்தியோட அறிவோட என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர்கள் எப்படி நடத்தணுமா, தன் ஜனங்களை அறிவோடு நடத்தணும், புத்தியோடு நடத்தணும். ஆனா இன்றைக்கு உலகத்துல எத்தனை மேய்ப்பர்கள் உண்டு? மேய்ப்பர்கள் சொன்னா தலைவர்கள், மேய்ப்பர்கள் சொன்னா பெரியவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள், ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க. இங்க எல்லாருமே இன்னைக்கு அறிவோடும் எல்லாருமே புத்தியோடும் நடத்துறாங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அல்லேலூயா. கிறிஸ்தவம்னு மாத்திரம் இல்ல, மற்ற ஜாதிகள் மதங்களை மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துல யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த மேய்ப்பரானவர்கள் தங்களுடைய மந்தைகளை, தன்னுடைய ஜனங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துகிறார்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிச்சயமா இல்லவே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவோட நடத்துறாங்க, அவர்களுடைய புத்தியில உருவாகிற காரியத்தோட நடத்துறாங்க. ஆனா தேவ சமூகத்துல மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்ற நல்ல மேய்ப்பர்களை கொடுத்ததுனால அவர்கள் எப்படிதான் நடத்துவாங்கள, அறிவோடும் புத்தியோடும் நடத்துவாங்க. அல்லேலூயா. எனவே எல்லாருடைய மனநிலைமைகளுக்கு ஏற்ப, எல்லாருடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, எல்லாருடைய தாகத்திற்கு ஏற்ப எல்லாருமே பேசிட முடியாது. இந்த உலக ஜனங்கள் நல்ல வார்த்தையினால் அவர்களை மகிழ்ச்சி படுத்த முடியாது. அறிவோடும் புத்தியோடும் நடத்தும்படியாய் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மேய்ப்பர்களால் மட்டும்தான் நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு போதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்தித்து கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. போதிக்கிற மனுஷன் பாக்கியவான், அதை கேட்கிற மனுஷன் அதை காட்டிலும் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் என்ன பண்ணுங்க, தேடுங்கள். பிரைஸ் அல்லேலூயா. அப்ப அவருடைய நீதி என்ன, நியாயம் என்ன, அவரை தேடுவது என்ன என்பதை அறிந்து கொண்டு அவைகளின்படி நடந்து வாழ்கிற மனுஷன், அப்படி போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை கேட்கிற ஜனங்கள். பிரைஸ் அல்லேலூயா. அதான் சங்கீதம் 119:1 சொல்லப்பட்ட கர்த்தருடைய வேதத்தின்படி
நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அநியாயம் செய்ய மாட்டாங்க. அவர்கள் அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அநியாயம் இல்லாதபடி நல்வழியில நடப்பதற்கும், துக்கம் இல்லாதபடி சமாதானத்தோடு சந்தோஷமாகவும் தன் வாழ்க்கையை நடத்துவதற்கும் யாரால முடியும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. எனவே அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அறிவோடும் புத்தியோடும் சகல விதமான பொறுமையோடும் நமக்கு கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் எதை குறித்த கவலையோடு கூட இருக்கிறோமோ, எதை குறித்த பாரங்களோடு இருக்கிறோமோ, அந்த சூழ்நிலைகளில அந்த நேரங்களிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உன்னை பலப்படுத்தி, உன்னை பக்குவப்படுத்தி, உன்னை பயன்படுத்த என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 4 - 7 வரைக்கும் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 4 - 7. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம சோதரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில இப்பேற்பட்ட பாரங்கள் வரும் பொழுது அந்த நல்ல வார்த்தை அதை இனிமையாய் மாற்றும். அந்த நல்ல வார்த்தை என்னவென்று சொன்னால், அதைத்தான் ஆண்டவர் ஒன்ன பார்த்து உன் இருதயம் திடப்படும்படி சொல்லுகிறார். இமைப்பொழுது நீ பாரம் கொள்ளும்படியாக, இமைப்பொழுது நீ கஷ்டப்படும்படியாக, நீ கடினப்படும்படியாக, சஞ்சலப்படும்படியாக நான் உன்னை அனுமதித்தாலும், நான் இந்த இமை பொழுது உன்னை என்ன பண்ண கைவிட்ட, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. கலங்கி நிற்கிற, பாரத்தோடு நிற்கிறவனை பக்குவப்படுத்தி பலப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தையானது இருக்கிறபடினால, அது பவர்ஃபுல் வார்த்தை, ரொம்ப வல்லமையா இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல வார்த்தை தான் உன்னை இனிமையாக்கும். அது என்ன வார்த்தைனா, மனுஷன் சொல்லுகிற பிரகாரமாக மாறி மாறி விகாரப்படுகிற வார்த்தை அல்ல, அது உன் இருதயத்தை தேற்றும்படியான நல்ல வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டுதான் நான் உனக்கு சொல்லுகிறேன், இமை பொழுது உன்னை கைவிட்டேன். அல்லேலூயா. இமை பொழுதுனா எவ்வளவு நேரம்? இமை பொழுதுனா எவ்வளவு நேரம்? அல்லேலூயா. ஒரு செகண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு செகண்டுக்கு கூட டைமிங் இருக்கு. இமை பொழுதுங்கிறது எப்படி? 0.01 மில்லி செகண்ட் தான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அந்த இமை பொழுது கூட கைவிடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம மீண்டுமாய் அவரிடத்துல சேர்த்துக் கொள்ளப்படும்படியாக. அல்லேலூயா. நம்ம கலங்கி நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கலங்குகிற வேளையில நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா. நம்ம குறைவுபடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு கூட உண்டு என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக நாம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். அந்த கவலையை மாற்றுகிற நல்ல வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறதுன்னு சொன்னா, அந்த வார்த்தையில நீ கவனமாக, அந்த வார்த்தையை நீ விசுவாசி. அந்த வார்த்தையின் வல்லமை உன்னை தேற்றும். அங்க மேல சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனத்துல, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ. கைவிடப்பட்ட மனம் நொந்த ஸ்திரீ எப்படி இருப்பான்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? அவருடைய தேவைகள் எப்படி இருக்கும்? அவளுடைய பயங்கள் எப்படி இருக்கும்? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவளை சுற்றி நெருக்கப்படுகிற நாட்களில் அவள் தனி ஒருவளாய் கைவிடப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கை என்ன மோசமான நிலைமையில இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இருந்தா கூட,
ஒரு கனவோடு கூட ஆரம்பிக்கிற வாழ்க்கை இன்னைக்கு கணவரால கைவிடப்படும் பொழுது அந்த ஸ்திரீயோட நிலைமையை குறித்து யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையை இவர்தான் என்று நம்பி ஒப்புவித்தேனே, இன்னைக்கு என் கணவர் வேணான்னு என்ன சொல்லிட்டார். அப்பேற்பட்ட நிலைமையா கூட இருந்தாலும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் நீ இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை மறவாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னோடு கூட இருப்பவங்களை நீ நம்பி நம்பி வாழ்ந்திருந்த, இன்னைக்கு அவங்க உன்னை விட்டு போனாதான் உனக்கு தெரியும் உன்னை அழைத்தவன் நான். அல்லேலூயா. பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழைத்தது நான் அல்லவோ, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். பயப்படாத, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்ட. நீ யாருடையவன்? என்னுடையவன். ஆண்டவர் சொல்ல, உரிமையோடு சொல்ல. நம்ம யாருடையவர்களாம்? ஆண்டோட. நம்ம யாருடையவர்கள்? ஆண்டவருடையவர்கள். ஒருவேளை நம்ம கிட்ட சொல்லலாம், நீ எனக்கு அம்மாவே கிடையாது, நீ எனக்கு அப்பாவே கிடையாது, இல்ல பெற்றோர் சொன்ன எனக்கு பிள்ளையே கிடையாது. நம்ம யாராக இருந்தாலும் இல்லாம போனாலும் நம்ம யாருக்கு பிள்ளை? ஆண்டவருக்கு பிள்ளை. அல்லேலூயா. நம்ம அவருடையவர்கள். நாம் யாருடையவர்கள்? அவருடையவர்கள். தைரியமா சொல்லத்தக்கதான மேலுள்ள ஒரு வார்த்தைகளை உடன்படிக்கையாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது இருதயத்தில் இருக்கிற கவலைகளை மாற்றி நம்மளை மகிழ்ச்சியாய் மாற்றும். அல்லேலூயா. நம்முடைய நிலைமைகளை அறிந்து நம்மளோடு பேசுகிறது இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தா கூட, என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டானா, அந்த ஊன்ற வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குமோன்னு நினைச்சு நம்ம சந்தோஷம் என்ன பண்ணிட்டு நம்மளை விட்டு பகிர்வோடு. இதுதான் மனுஷன். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷத்தை கெடுக்க நினைப்பான், நம்ம துக்கமா இருக்கும்போது இன்னும் நம்மளை துக்கப்படுத்துவான். நீ பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கிற ஆண்டவரே நம்முடைய பாவங்களை மறக்கிறவரா இருக்கிறார், மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? அதையே சொல்லி சொல்லி குறை சொல்லுகிறவர்களாக, குத்தி காட்டுகிறவர்களாக இருந்து என்ன பண்றோம்? துக்கத்துல இருக்கிறவங்களை என்ன பண்றோம்? துக்கப்படுத்திட்டே இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்றது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் என்ன பண்ணுங்க? தாங்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, துக்கப்படுத்துகிறவனை துக்கிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றார்? ரட்சித்து உயர்த்துகிறார் வேதம் சொல்றது. எனவே துக்கிக்கிறவர்களை ஆறுதல் படுத்துகிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள் இருக்கலாம், எதை குறித்த பயம் வேணா இருக்கலாம், எதிர்கால திட்டங்களை குறித்த, குடும்ப வாழ்க்கை குறித்த, பிள்ளைகளை குறித்த பயங்கள் எதை குறித்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவனே உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை அழைத்தது நான். அல்லேலூயா. அழைத்தவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அழைச்ச தேவன் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். உன்னுடைய துவக்கமும் உன்னுடைய முடிவும் ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறது. அவர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறபடினால உன்னுடைய துவக்கத்தை அறிந்திருக்கிற தேவன் உன்னுடைய முடிவை என்ன பண்ணிருக்காரு? அறிந்திருக்கிறார். எனவே அவர் நமக்காக ஒரு பாதையை வகுத்துட்டார். அந்த பாதையில கல் இருந்தாலும் சரி, முள் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம்? நமக்காக ஆண்டவர் கொடுத்த வழியில போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. போயிட்டே இருக்கும் பொழுது கரடு முரடான பாதைகள் எல்லாம் சமமாய் மாறும். அல்லேலூயா. தடைகள் எல்லாமே மாறி போகும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானங்களை சபையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி போனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக, பின்னாடி இருந்தாலும் இஸ்ரவேலின் மகிமை பிறகு ஆளே இருந்து பாதுகாக்கும். இந்த பக்கம் இல்லை ஆண்டவரே, வலது புறமும் இடது புறமும் சாயாத படிக்க நம்மள ஆண்டவர் பாதுகாப்பார். எந்த பக்கம் போனாலும் சரி, எத்தனை திசைகள் இருந்தாலும் சரி, அத்தனை திசைகள் நம்மளோடு கூட இருந்து துக்கத்தினால் நம்முடைய இருதயம் அமிழ்ந்து போகாதபடி, கவலைகளால் நம்முடைய உள்ளங்கள் உருகி போகாதபடி நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவன் அவர் நம்மளோடு கூட உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறபடினால நம்ம கூட இருக்கிறவங்கள, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்க. சங்கீதக்காரங்கிட்ட கேள்வி கேட்டாங்க. சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு, நம்ம வாசித்த அந்த சங்கீதம் 115வது சங்கீதத்துல 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. அப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? என் தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் வீற்றிருக்கிற அவர்
தமக்கு சித்தமானதை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீ துக்கப்படும் பொழுது உன்னை இன்னும் கஷ்டப்படுத்தும்படி, உன் நிலைமை இன்னும் குத்தி காட்டும்படி இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்களோ அல்லது அவரை அறிந்து கொண்டும் அவர் எப்பேற்பட்டவனை எந்த அளவுக்கு மாற்றக்கூடியவர் என்கிற தன்மையை புரிந்து கொள்ளாத அவிசுவாசிகள் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா, நீ சொல்ல, என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் என்ன பண்றாரா, தமக்கு சித்தமானது என்னவோ அதை தான் என் வாழ்க்கையில செய்கிறார். எனவே நான் அடிக்கப்பட்டால் என்ன பண்றது இல்ல, அடிக்கப்பட்டாலும் என்ன பண்ண மாட்டேன், செய்யவே மாட்டேன். நான் ஒடுக்கப்பட்டாலும் ஒடுங்கவே மாட்டேன். நான் குறைந்து போக பண்ணாலும் நான் குறைந்து போகவே மாட்டேன். அவர் என்னை சஞ்சலப்படுத்தினாலும் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா சொல்றார், அவர் என்னை சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறார். எனவே அவர் அனுமதிக்கிறதை என்னால் என்ன பண்ண முடியாது, தடை செய்யவே முடியாது. அவர் கொடுப்பதை தடுக்க எவனாலும் முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அவர் தமக்கு சித்தமானதை என் வாழ்க்கையில செய்யறாருன்னு பொழுது நான் அதை குறித்து சோர்ந்து போக மாட்டேன். நான் இன்னைக்கு கலங்குகிறேன், நான் கலங்க வேண்டியது அவசியம் ஆண்டவர் நினைச்சு தம்முடைய சித்தத்தின்படி அனுமதிக்கிறார்னு சொன்னா நான் கலங்குகிறது எனக்கு நல்லது. அல்லேலூயா. நான் உபத்திரப்படுவது எனக்கு நல்லது. அதனாலுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன். இந்த துக்கம் என்னில் சந்தோஷமாக மாறுவதை நான் அறிந்து கொள்ளுவேன். இந்த புலம்பல் ஆழ்ந்த கழிப்பாக மாறுவதை நான் உணர்ந்து கொள்ளுவேன். ஆனால் எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் அதை செய்கிறார் என்பதை நானே உணர்ந்து கொள்ளும்படி அந்நிய கண்கள என் கண்களே காணும்படிக்கு என் ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல்ல சொல்லுவார், எடுத்து வாசி பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20 இருந்து 24 வரைக்கும் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் 20 இருந்து 24. புலம்பல் 3ல 20 இருந்து 24. பாருங்க, என் ஆத்துமா அவைகளையே நினைத்து 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 எனக்கு என்ன பண்ணுதா, முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து என்ன பண்ணிருப்பேன், நம்பிக்கை கொண்டிருப்பேன். போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் புலம்புகிறேன் தான். எனக்குள்ள இருக்கிற துக்கம், எனக்குள்ள இருக்கிற பயம், எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், என்னை சுற்றி காணப்படுகிற சூழ்நிலைகள், அது என் இருதயத்துக்குள்ள இருக்கிறபடினால அது எனக்கு பெரும் பாரமாகவே அமைகிறது. அந்த பாரம் எனக்குள் இருக்கிற என்னுடைய ஆத்மாவை முறிந்து போக பண்ணுகிறது. ஆனா என்னதான் பாரம் என்னை முறிந்து போக பண்ணினாலும் வேதம் சொல்லுகிறது 21வது வசனத்துல, இதை என் மனதிலே வைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக ஜனம் அதையே நினைச்சு நம்பிக்கை அற்றவர்களாக இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிற நான் எப்படி இருப்பேன், நம்பிக்கையோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. என் நம்பிக்கைக்குரியவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும், இயேசுவால வரும், என் ரட்சிப்பின் தேவனால வரும். அதை மாற்றக்கூடியவர் அவரா இருக்கிறபடினால இங்க சொல்லப்பட்ட பிரகாரமாக நான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கை கொண்டிருப்பேன். அடுத்த 2 வசனங்கள் வாசிங்க. 22 இருந்து 24 வரைக்கும். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபைக்கு என்ன இல்லையா, அந்த இரக்கங்களுக்கு என்ன இல்லையா, முடிவில்ல. பாருங்க, காலைதோறும் புதியவைகள், அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது, அவர் என் பாத்திரத்தின் பங்கு என்று என் ஆத்மாவே எனக்கு சொல்லும். அதனால என்ன பண்ணுவேன், அவரிடத்துல நம்பிக்கையாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி இருக்கான், புதுசா இருக்கு. ஒருவேளை நான் நேற்று என் கிருபை இழந்திருக்கலாம், நேற்று நான் சஞ்சலப்பட்டிருக்கலாம், உம்முடைய கிருபை விட்டு நான் சற்று விலகி இருக்கலாம். ஆனா இந்த நாள் என்பது, இந்த புதிய நாள் என்பது யாருடையது, கர்த்தருடையது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. அல்லேலூயா. நேற்றுக்கு நான் இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை அது என் தவறா இருக்கலாம். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். இன்றைக்கு அந்த கிருபை எனக்கு ஆண்டு என்ன பண்ணுவாராம்,
புதியதாய் மாற்றி கொடுப்பா. ஏன்னா அவனுடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய இரக்கத்துக்கு முடிவு இருக்கா இல்லையா? மனுஷனுடைய இரக்கத்துக்கு முடிவு இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லேலூயா. பிச்சைக்காரன் வந்தா அவன் மேல அவனை பார்த்து நம்ம மனதிருவினாலோ இரக்கம் காட்டினாலோ எந்த லெவல் வரைக்கும் போவோம்னா முடிஞ்சா 5 10 கொடுப்போம். அதையும் மீறினா சாப்பாடு கொடுப்போம். அதையும் மீறி ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. இதே ஆண்டவரா இருந்திருந்தா அவனை ஆட்சி தேர்ச்சி அவனை உடுத்தி உணவை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? அவனுக்கு பின் செல்லக்கூடிய சீசனா மாத்துவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய இரக்கத்துக்கு முடிவு கிடையாது. மனுஷனுடைய இரக்கத்துக்கு முடிவு உண்டு. மனுஷன் காட்டுகிற அன்பிற்கு முடிவு உண்டு. மனுஷன் நம் மீது வைத்திருக்கிற பாசத்துக்கு ஒரு முடிவு உண்டு. நம் மீது வைத்திருக்கிற கரிசனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையா? முடிவு இல்லவே இல்லை. அல்லேலூயா. இதனாலதான் சொல்றாரு, ஆகையால் நான் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா. 25 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உனக்கு நல்லவர். இயேசு உன்னோட பேச விரும்பினா, நீ அதை கேட்க விரும்பினா, இயேசு உனக்கு நல்லவர். தம்மை தேடுகிறவர்களுக்கும் தம்முடைய ஆத்துமாக்களுக்கு யாரும் கர்த்தர் ரொம்ப நல்லவர். தான் தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுமா? அல்லேலூயா. கஷ்டம் வரும்போது ருசித்து பார்க்கணும். உன் தேவைகள் வரும்பொழுது அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு ருசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் என்ன பண்ணணும்? இப்போ உணர்ந்து கொள்ள வேண்டுமே. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், என்னோடு கூட என் பட்சமா இருக்கிறேன் என்பதை நான் என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த சமயங்கள் வரும்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும். மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பழி சொல்லுதல் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், சிந்தித்து சிந்தித்து யோசித்து பார்க்கக்கூடிய பாரங்கள் வரும். ஆனா இவைகள் வரும்போதுதான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் அவர் நல்லவர். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவரால் இருக்கிறபடினால நான் அவர் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அவர் என் மேல எப்படி இருப்பாரா? நினைவா இருப்பார். அல்லேலூயா. நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்ன பண்ணுவாரா? என் மேல் நினைவா இருப்பார். வேதம் சொல்லுங்க, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது. அப்ப கர்த்தரை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய வேலைகள்ல நமக்கு சில நேரத்துல கஷ்டங்கள் வரும். நம்முடைய சூழ்ந்திருக்கிற உறவுகள் மூலமா கஷ்டங்கள் வரும். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நடக்காத பட்சத்துல ஒரு பெரிய பாரங்கள் வரும். ஆனா என்ன வந்தாலும், எது உன்னுடைய உள்ளத்தை அமிழ்த்தினாலும், எது உன்னை பாரப்படுத்தினாலும், நான் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. உன்னை அழைத்த கடவுள், நான் உனக்கு துணை இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என் மேல் நீ நம்பிக்கையா இரு. அல்லேலூயா. நீ நம்புகிறது என்னால உனக்கு வரும்னு சொல்லி ஆண்டவரோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறான்னு சொன்னா, உன் இருதயத்தின் கவலைகளை மாற்றுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தவிர வேற எந்த ஒரு வார்த்தை என்ன பண்ண முடியாதவங்க ஆறுதல் படுத்த முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10-11. பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை என்ன பண்ணுவாரா? சீர்படுத்துவார். வேதம் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு அழகா தெளிவா சொல்லப்படுகிறதுனா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அடைத்தவரா இருக்கிற சகல கிருபையும் பொருந்திருக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறார்னு சொல்றதுக்கும், அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தி நம்பிக்கைக்கு உட்படுத்தி வேதம் என்ன சொல்லுகிறது, இப்பேற்பட்ட தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிறவங்க என்ன பண்ணுவாரா? சீர்படுத்தி
ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்ன பண்ணுவாரா? நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற அப்படினால இந்த கொஞ்ச கால கவலைகள், கொஞ்ச கால பாடுகள், இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் இருக்கிறதான நிலைமைகளை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை நிலைநிறுத்த என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈனும்படி செய்யும், அண்ட சராசரங்களை அந்த வார்த்தையினாலே உண்டாக்கும், சகல நோய்களையும் அந்த வார்த்தையினாலே சுகப்படுத்தும். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலோ என் வார்த்தைகள் என்ன பண்ணாது? அது ஒழிந்து போவதில்லை, அது அழிந்து போவதில்லை, அது மாறாது. இந்த உலகம் எல்லாம் மாறும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குடிகளும் மாறும், உலகத்தின் சகல சூழ்நிலைகளும் மாறும், உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களும் மாறி போவாங்க. ஆனா என் வார்த்தை என்ன பண்றது இல்ல? ஒழிந்து போவாது, மாறாது. அந்த வார்த்தை தான் உன்னை பாரப்படுத்துகிற உன் கவலையிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இத்தனை அண்ட சராசரங்களை உருவாக்கின அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில உனக்காக உருவாக்கப்பட வேண்டியது என்னவோ, உனக்காக உருவாக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்னவோ, உனக்கு சாதகமாக உருவாக்கப்பட வேண்டியவைகள் என்னவோ, மனுஷர்களோ காரியங்களோ சமயங்களோ சூழ்நிலைகளோ, அந்த தம்முடைய வார்த்தையினால அப்பேற்பட்ட நீ எதிர்பார்க்கிறவைகளை உனக்காக உண்டு பண்ணி வைக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை உன்னை மகிழ்ச்சியாகும், அந்த வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும், அந்த வார்த்தை உன்னை என்ன பண்ணும்? உருவாக்கும். அல்லேலூயா. எனவே இந்த வார்த்தையிலே நீங்கள் திடப்படும்படி உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தையின் மேல நீங்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இந்த வார்த்தையின் மேல நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவங்க தான் பாக்கியமா, கேட்கிறவர்கள் அல்ல. வேதத்தை கையில் கொண்டு வருவர்கள் அல்ல, அதை கை கொண்டு வருவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? பாக்கியவர்களாய் மாற்றப்படுவாங்க. எனவே ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம், வேதம் சொல்லுகிற பிரகாரம் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலை அது ஒடுக்கும். அந்த கவலையை மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர்கள் மத்தியில, உங்களோடு கூட இருக்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை மேன்மையாக உயர்த்தி மகிமையில உன்னை கொண்டு போய் நிறுத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.